ஹலோ ஆல், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபிங்க. பஜ்ஜி மிளகா வச்சுட்டு எப்படி ஒரு அசத்தலான மசாலா கிரேவி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பஜ்ஜி மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சீட்ஸை எடுக்காமல், அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும், அதுக்காக சீட்ஸை எடுக்காமல் ஃப்ரைங் பேனில் சேர்த்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுறேங்க. நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் ஃப்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கலர் கொஞ்சம் டார்க்கிஷாக மாறும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். நம்ம மசாலாலாம் கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த பஜ்ஜி மிளகாயை அதில் சேர்க்க போகிறோம். அதே பேனை எடுத்துகிட்டு அதில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம் கிரேவிக்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 8 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை சின்னதாக ஒரு பீஸ். இது போதுங்க மசாலாவுக்கு. இதுவே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் பீசஸாக இதில் சேர்க்குறோம். ஃபைனாக சாப் பண்ணிங்கனாலும் சரி, நான் கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்ல ஃபைன் பீசஸாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த பேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பேனுடைய ஷாப்பிங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அப்புறம் டொமேட்டோவை நீங்கள் அப்படியே சேர்க்காதீங்க இந்த ரெசிபிக்கு. இதுக்கு 2 டொமேட்டோ எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டோடனே நமக்கு தக்காளி நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். மிளகாயில் நம்ம விதை எடுக்கலை, அதனால் அதுவே காரமாக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா போதும். 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கோகோனட் மில்க், அதாவது 1/4 கப் நான் சேர்க்குறேன். கோகோனட் மில்க் ஆர் ஹெவி க்ரீம். அப்படி ஹெவி இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும்னா இந்த டைம் நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொதிக்க விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பஜ்ஜி மிளகாயை இப்போ சேர்த்துடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பஜ்ஜி மிளகாயை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அதாவது இது ரொம்ப வெந்துடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். கரெக்டான பதத்தில் எடுத்தீங்கன்னா இந்த ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. இது நீங்கள் பரோட்டா இல்லை பிரியாணி இல்லை உங்களுக்கு சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.